இந்த வீட் பாஸ்டாஸ் வச்சு ஒரு ஃபண்டாஸ்டிக் ஃபர்டிலைசர் தயார் பண்ணலாம். இதில் நிறைய நுண்ணூட்டச்சத்துக்கள் இருக்குது. ஜிங்க்கு, அயான், கால்சியம் எல்லாமே இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எனர்ஜியை கொடுக்கும் செடிகளுக்கு. ஸோ இது கஞ்சி தண்ணி மாதிரி, இது ரொம்ப நல்ல உரம். இதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வடிகட்டிட்டு ஒரு நாள் இல்லைன்னா 2 நாள் புளிக்க வச்சு நீங்கள் செடிகளுக்கு டைல்யூட் பண்ணி கொடுக்கலாம். 4 மடங்கு தண்ணி டைல்யூட் பண்ணணும். இப்போ இது வந்து வீட் பாஸ்டாஸு, அதனால இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. தூக்கி கொட்டாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உப்பு போடாமல் வேக வைக்கணும், அது முக்கியமான பாயிண்ட்டு. அப்புறம் தான் நீங்கள் அந்த தண்ணியை வடிகட்டி கூல் பண்ணி 2 நாள் பொறுத்து செடிகளுக்கு கொடுக்கணும். இப்போ இது எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இது ஸ்ப்ரேயாகவும் கொடுக்கலாம். ஃபோலியர் ஸ்ப்ரேயாக அடிச்சிங்கன்னா செடிகளை தாக்குற பூச்சிகள் எல்லாமே வராமல் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஸ்டார்ச்சியாக இருக்கிறதுனால இலைகள்லாம் படிஞ்சு பூச்சிகள் வராமல் தடுக்கும். ஸோ மீலி பக்ஸு, எஃபிட்ஸு, ஸ்பைடர் மைட்ஸு எந்த பூச்சியுமே நம்ம செடிகளை தாக்காமல் தடுக்கும். ஸோ பழச்செடி, பூச்செடி, காய்ச்செடி எல்லா செடிகளுக்கும் நீங்கள் இதை ஒவ்வொரு மக்கு ஊற்றி விடலாம். தொட்டி மண்ணை கிளறிட்டு ஊற்றி விடுங்க. இப்போ நான் ஸ்ப்ரே மட்டும் காட்டுறேன். டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து ஒரு 2 நாள் புளிச்சது. நல்ல ஸ்டார்ச்சு. நம்ம பழைய சாதம்லாம் வைப்போம் இல்லையா, அந்த வாசனை தான் வருது. ரொம்ப நல்ல வாசனை. நிறைய நுண்ணுயிர் பெருக்கம் இருக்கும் இதில். அதனால இதை நம்ம டைல்யூட் பண்ணி செடிகளுக்கு கொடுக்கும்போது செடிகள் மண்ணுலேயும் நிறைய நுண்ணுயிர்கள், சாயில் மைக்ரோப்ஸ், நல்ல ஹெல்தி மைக்ரோப்ஸ் வளரும். அப்போ தான் உங்களுக்கு சாயில் வளமானாலே உங்களுக்கு செடிகள் நல்லா வளரும். இதை வந்து 4 மடங்கு தண்ணியில் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து சாயில் ட்ரென்ச்சாகவும் கொடுக்கலாம். இப்போ இதில் ஸ்ப்ரேயாகவும் கொடுக்கலாம். ஸ்ப்ரேயர் நான் காமிக்கிறேன். இப்போது இந்த இலைக்கு அடியிலெல்லாம் மாவுப்பூச்சி வராமல் இருக்கும். ஹைபிஸ்கஸ்க்கெல்லாம் இந்த ஸ்டார்ச்சியாக இருக்கிறதுனால இந்த இலையில் படிஞ்சு இதோட சத்துக்களும் உள்ளே போகும். அதே மாதிரி பூச்சிகளும் இந்த இலையில் வந்து உட்காராமல் இருக்கும். இந்த ரோஜா செடியில் வர ஏஃபிட்ஸு, அஸ்வினி பூச்சி எதுவுமே வராது.